செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் ஆட்டோ ஓட்டுநரை கடித்து குதறிய ராட்வெய்லர் நாய்களின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே சவாரிக்காக காத்திருந்த போது ராட்வெய்லர் நாய்கள் ஆட்டோ ஓட்டுநரை கடித்து குதறிய நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். உரிமையாளர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஆட்டோ டிரைவரை ராட்வெய்லர் நாய் கடித்து குதறிய சம்பவத்தில் நாயின் உரிமையாளர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த நாயின் உரிமையாளரை தேடும் பணியானதும் தொடர்ந்து வண்ணாரப்பேட்டை போலீசார் முன்னெடுத்து வந்தார்கள். அதாவது வடசென்னை பழைய வண்ணாரப்பேட்டை மூலப்பட்டம் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநரான முத்து என்பவர் சவாரிக்காக காத்திருந்த போதுதான் அந்த மகேந்திரன் என்பவருடைய மகன்கள் கொண்டு வந்த அந்த 4 நாய்கள் இந்த ஆட்டோ ஓட்டுநர் முத்துவை கடித்து குதறியது. இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த முத்து ஸ்டான்லி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் முத்துவின் மனைவி அளித்த புகாரின் பேரில் வண்ணாரப்பேட்டை போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவினை செய்திருந்தார்கள். அதாவது நாயை அஜாக்கிரதையாக வைத்திருப்பது, பொதுமக்களுக்கு தொந்தரவு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கத்தில் அதனை விடுவது போன்ற 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். தொடர்ந்து நாயின் உரிமையாளரான மகேந்திரனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். மகேந்திரன் திருமழிசை பகுதியில் தனது உறவினர்கள், நண்பர்கள் போன்றவர்களின் வீட்டில் தான் வளர்த்து வந்த, அதாவது அந்த ஆட்டோ ஓட்டுநரை கடித்து குதறிய அந்த 4 நாய்களையும் தனது உறவினர், நண்பர்கள் என ஒவ்வொருவரது வீட்டிலும் ஒவ்வொரு நாயை விட்டு வைக்கிறார். திருமழிசை பகுதியில் அவர் பதுங்கியிருந்ததாக தெரிய வரவே வண்ணாரப்பேட்டை போலீசார் திருமழிசை பகுதிக்கு சென்று நாயின் உரிமையாளர் மகேந்திரனை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரை சிறைக்கு அனுப்பும் பணியையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு.